Hi friends, welcome back to Vijis School Cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு ஒரு ஆப்டான சூப்பரான கொத்தமல்லி சட்னி, அதுவும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம். எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சு ரொம்ப டேஸ்டியாக எப்படி இந்த சட்னி செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான மெத்தட். இதில் நாம் தேங்காய்லாம் எதுவுமே சேர்க்கலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக டக்குன்னு இந்த சட்னியை நாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போது கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவு அதிகமாக இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சில பொருள்லாம் வதக்கி எடுக்கணும். அதனால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் தாளிக்கும் போது அதை சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் வச்சுருக்கிறதுனால இப்போவே இதை பொரித்து எடுத்துக்கிறேன். கட்டி பெருங்காயம் தான் ரொம்ப ஒரு ஹெல்தியானது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ அந்த பெருங்காயம் கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கப்பு கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு இருக்கும். ஸ்பூனில் அளந்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பை நீங்கள் நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வறுக்கணும். அப்போ தான் இந்த சட்னிக்கு உண்டான டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ இந்த கடலைப்பருப்பு லைட்டாக நல்லா கொஞ்சம் வறுந்துடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நாம் மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ மிளகாய் நீங்கள் அதிகமாக சேர்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புளியும் சேர்க்கணும். ஸோ நான் சொன்ன அளவுகள் படி ஒரு 4 பேர் இந்த சட்னியை சாப்பிட்லாம். இப்போ இந்த மிளகாய், இந்த கடலைப்பருப்பு நல்லா செவக்க வறுத்து இது போல் தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுருங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போது அதே எண்ணெயில் நாம் அடுத்த இது எண்ணெய் வதக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயத்தை இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ்க்கு நான் புளி எடுத்திருக்கேன். நான் எடுத்த 10 மிளகாய்க்கு இந்த புளி கரெக்டாக இருக்கும். இதை இது போல் நல்லா பிச்சு விட்டுட்டு இப்படி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி கொடுக்கும். இப்போ இது 3த்தையும் நீங்கள் நல்லா லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு லைட்டாக வதங்கினா போதும். இப்போ அடுத்ததாக நான் 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லிக்கு தான் நான் 10 வரமிளகா, ஒரு கோலி குண்டு சைஸ் புளி, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதை நீங்கள் லைட்டாக வதக்குங்க. இப்போ இந்த கொத்தமல்லியை லைட்டாக கொஞ்சம் சுருங்க ஆரம்பித்ததும் நீங்கள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சட்னி பச்சை கலர்லேயே இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா புதினா சட்னி, இந்த கொத்தமல்லி சட்னிலாம் பார்த்திங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தா நம்ம வதக்கும்போது அந்த கீரை நல்லா வதங்கிடும். அப்போ நீங்கள் அது மாதிரி பச்சையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது போல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி பச்சையாகவே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது அதை நல்லா வதக்கியாச்சு. ரொம்ப கொத்தமல்லியை ரொம்ப நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் அந்த சுருங்குனா போதும். இப்போ அதையும் எடுத்து ஒரு தட்டில் 2த்தையும் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ நான் 2த்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். எப்பயுமே சட்னி பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அரைக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சூடாக அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வெந்தா மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு கிடைக்காது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கொரப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ சட்னிக்கு ஏற்ற உப்பு நாம் சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுடைய உங்களுக்கு ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை நீங்கள் தண்ணியாவோ இல்லை திக்காவோ உங்களுடைய விருப்பம். நான் இன்றைக்கி இட்லியில் தான் சாப்பிட போகிறோம். அதனால் நாங்கள் இந்த மாதிரி திக்காகவே நான் அரைச்சி எடுத்துட்டேன். சப்போஸ் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிப்புன்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சிவப்பு மிளகாய் ஒரு 2 கிள்ளி போட்டுக்கோங்க, உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கருவேப்பிலை, இவ்வளோ தான். நீங்கள் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டில் சேர்த்துருங்க. இல்லை உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்குன்னா இப்போது இந்த தாளிக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சேர்க்கவே இல்லை. இதில் இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே குறைவு தான், எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான். நான் ஆல்ரெடி தேங்காய் வச்சும் ஒரு கொத்தமல்லி சட்னி போட்டிருக்கேன், அதனால் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எண்டுலேயும் தரேன், ஐக்கான்லேயும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது, ப்ளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். until then bye from Vijis.